ஹலோ கைஸ், ஒரு பொருளை கிளம்பிட்டு இருக்குங்க. அது என்ன பொருள் எப்படின்னா, சாட் ஜிபிடி வந்து கூகுளை பீட் பண்ணிடும். த எண்ட் ஆஃப் கூகுள்னு போட்டு சாட் ஜிபிடி ரிலீஸ் ஆனப்போ, சாட் ஜிபிடி லான்ச் ஆனப்போ ஒரு பெரிய பொருளை கிளம்பிட்டு இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, கூகுள் இன்னும் நிறையா சர்வீசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கூகுள் வந்து இது ஆகாது. சாட் ஜிபிடியால் வந்து அந்தளவுக்கு கூகுளை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ரிப்ளேஸ் பண்ண முடியாதுங்கிறது தான் என்னோட கருத்து. என்னோட கருத்து மட்டும் இல்லாமல் வந்து நான் வந்து இப்போ ஒரு ஒரு முக்கியமான ப்ரொஃபஷ்னல் பிளாட்ஃபார்மான ஒரு லிங்க்டின்ல இதை பற்றி நான் கேட்க போகிறேன். ஸோ அவங்க என்ன அதில் இருக்க ப்ரொஃபஷ்னல்ஸ், என்ன மாதிரி உள்ள ப்ரொஃபஷ்னல்ஸ், என்னோட பெரிய ப்ரொஃபஷ்னல்ஸ், வேர்ல்ட் லெஜெண்ட்ஸ், ஸோ அவங்களாம் என்ன சொல்கிறாங்கங்கிறத நம்ம வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு வேர்ல்ட்ஸ் லீடிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் குரூப் ஒன்று இருக்குது. அது மார்க்கெட்டிங் குரூப்பு. அதுலேயே நான் வந்து ஒரு போல் சர்வே போட்டுட்டு அதில் உள்ள ரிசல்ட்டை எடுத்து நாளைக்கு நான் இன்னும் 2 டேஸில் நான் வந்து அது ரிசல்ட் என்ன வருதுங்கிறத பார்த்துட்டு ஒரு தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ நான் போடுறேன். ஆனால் என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னா, கூகுளில் நிறைய வேல்யூ ஆடட் சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ சாட் ஜிபிடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை வந்து சொல்ல மாட்டேங்குது. அதை நாங்கள் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தோம். அது நிறைய கோடிங்க்கான சொல்யூஷன் கொடுக்குது. நிறையா வெப்சைட் கோடிங் ரெடி பண்ணுறதுக்கான சொல்யூஷன் கொடுக்குது. நிறைய கண்டென்ட் ரெடி பண்ணுறதுக்கான ஒரு சொல்யூஷனை கொடுக்குது. அந்த விஷயம்லாம் நான் பாராட்டுறேன். ஒரு கண்டென்ட், ஒரு பிளாக் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாமே சொல்யூஷனாக தான் இருக்குது. பட் நான் ஷியூராக சொல்கிறேன், கூகுளை அதால் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. தேங்க்யூ வெரி மச்.